அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப்பில் சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டுட்ருக்கு. இது என்னென்னா, ரொம்ப இந்த இயற்கை சூழ்நிலைக்கும் நம்மளுடைய இந்த வானியல் மற்றும் இந்த ஜோதிடத்துக்குள்ள என்ன ஒரு பொருத்தங்கள் இருக்குது, அது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்தினால இந்த வீடியோக்கள். இதோட நோக்கம் என்னென்னா, ஒரு மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எனக்கு புரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா. அதே மாதிரி இன்னைக்கு தை திருநாள் 1 தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆனால் இந்த தைப்பொங்கலை நம்ம சரியாக கொண்டாடுறோமா அப்படி தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எனக்கு உண்மையாலுமே தைப்பொங்கல் தானா? தைப்பொங்கல்னால் என்ன? நம்மளுடைய முன்னோர்கள் தைப்பொங்கலை எதுக்கு நமக்கு பண்டிகையாக கொடுத்துருக்காங்க? அப்படி தைப்பொங்கல்னால் என்ன? நம்ம சரியாக தான் கொண்டாடுறோமா? எதுக்கு அந்த பண்டிகை? பொதுவாகவே பொதுமக்களாக இருந்தாலும், ஜோதிடர்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு விஷயங்களை பார்த்துருப்போம். நம்மளுடைய இந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ள ஒரு ராசிக்குள்ளேயும் ஒரு 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு 27 நட்சத்திரங்கள்ன்றத தெரியப்படுத்திருப்போம். இந்த 27 நட்சத்திரங்கள் நம்ம 360 டிகிரிக்குள்ள இருக்கு. இதில் நம்மளுக்கு உத்தராயணம் தட்சிணாயணன்றத முக்கியமான விஷயங்கள் நமக்கு சூரிய பகவானை, சூரிய குடும்பமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சூரிய பகவான் இந்த 360 டிகிரிக்குள்ள இந்த பூமி இந்த சூரியனை சுத்தத்துக்குள்ள ஒரு பண்டிகைகளை நமக்கு முன்னோர்கள் முன்கூட்டியே கணிச்சு வச்சுட்டாங்க. அது ஒன்றும் இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த கணிச்சு வச்ச பிரகாரம் இன்னைக்கு சரியாக இருந்திருக்கா, இல்லை அவங்களுடைய அந்த காலகட்டங்கள் மட்டும் சரியாக இருக்கா, இப்போ நம்ம உத்தராயணம் தட்சிணாயணம் நம்ம வழிபடுற விஷயங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதை நீங்களே பார்க்க முடியும். அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரியனுடைய அந்த உத்தராயணம் தட்சிணாயண நகர்வுகளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதை செக் பண்ணி பார்த்தா தான் ஒரு பண்டிகைகளும் நம்ம சரியாக கொண்டாடுறோமா இல்லை தவறுதலாக கொண்டாடுறோமான்றது நமக்கே புரியும். அதுலேருந்து தான் நமக்கு ஜோதிட முறை வந்தது, அதுலேருந்து தான் நமக்கு பஞ்சாங்கள் வந்தது, அதுலேருந்து தான் நமக்கு எல்லா பலன்களும் பண்டிகைகளும் எல்லாமே நமக்கு உருவானது. ஆனால் நம்ம அந்த வானியல் ஆய்வுக்குள்ளே போகாமல் அது எல்லாமே சரியாக நடக்குதான்னு பார்க்காம, இந்த பருவநிலை காலங்கள் மாறி போயிருக்குன்னு பார்க்காம, அக்னி வெயில் ஆகட்டும், மழை காலமாகட்டும், பருவநிலை காலங்களாகட்டும், ஒரு விவசாயங்களுக்கு உண்டான ஒரு தொடர்புகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த இயற்கை நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அதோடைய முறை சரியாக இருக்கான்றதை பார்க்கும்போது தான் ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குண்டான வீடியோ தான் இப்போது பார்க்குறோம். ஒரு விஷயங்கள் என்னென்னா, நான் சொல்கிறேன், நீங்களே ஒரு வருட காலத்தை நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு நீங்கள் எங்கெங்கேயோ போகணும் வரணும் அதெல்லாம் எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஒரு வருடம் சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம
மாறி மாறி பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வருட காலங்கள் மட்டும் நம்மளுடைய வீட்டு மொட்டை மாடியில், இல்லை மொட்டை மாடியில் இருக்க நான் கீழ் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னும் போது கீழ் வீட்டில் ஏதாவது ஒரு தூண் இருக்கும், ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கம் இருக்கும், ஏதோ ஒரு அதாவது ஒரு நிழல் விழுற மாதிரி எந்த இடத்துல இந்த ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குமோன்றதை நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 7 மணி அளவு, நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு 7 மணி அளவில் இந்த சூரியனோட நகர்வை நீங்கள் நிழலில் பார்த்து கணிக்க முடியும். அதுக்கு தான் நமக்கு கோவிலில் கொடிமரங்களை வச்சுருக்காங்க. இந்த கொடிமரங்களில் போய் விளக்கேற்றுறதோ தேங்காய் உடைக்கிறதுக்கோ இல்லை, நம்ம முன்னோர்கள் கணிச்சது. கருவறையிலேருந்து உள்ள ஐருங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா அந்த கொடிமரம் தெரியணும். அந்த கொடிமரத்துலேருந்து சூரியன் வந்து இந்த பக்கம் போகுதா இந்த பக்கம் போகுதான்னு கருவறையிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது பார்ப்பாங்க. அதனால தான் நம்மளுடைய கோயிலில் இருக்க புரோகிதர்கள் பேரே பார்ப்பனர்கள் அப்படின்ற விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்பனர்கள்னா பார்ப்பாங்க நம்மளுடைய வானிலை, இயற்கை, கிரகங்கள், சூரியனோட நகர்வு, என்னென்ன கிரகங்கள் போகுது வருது, இப்படி எல்லாமே பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு விவசாயம் வந்து அப்போல்லாம் ஒரு புரோகிதர்கிட்ட வந்து விதை போடலான் இருக்கேன், விவசாயம் பண்ணலான் இருக்கேன், அறுவடை செய்யலான் இருக்கேன், எந்த காலம் என்னன்றது அந்த பார்ப்பனர்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த பார்ப்பனர்களுக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் கருவறைக்குள்ளேருந்து மூலஸ்தானத்தில் பூஜைகள் எல்லாமே செஞ்சு என்னுடைய இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது தான். அதனால தான் அவங்க பேர் பாப்பான்னு சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க உண்மையான பேரை வந்து பார்ப்பனர். எதை பார்ப்பாங்க? இந்த இயற்கையை, இந்த கிரகங்களுடைய நடவடிக்கையை, இது எல்லாமே அவங்க பார்த்து நம்மளுடைய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் இப்படி போங்க, இந்த காலகட்டங்களில் இப்படி போங்கன்னு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த இயற்கை நடைமுறை மாற்றம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா கொடிமரங்களுக்கு மேலே நிழல் கீழே விழாத அளவுக்கு மேலே கட்டிட்டாங்க. அப்போ அந்த கொடிமரத்துக்கு மேலே நிழலை பார்த்து நம்ம மாதங்களை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த நடு சமனால அந்த கொடி மரங்கள்ல இருந்து சூரியனோட நகர்வுகளை பார்த்து நம்ம கணிச்சு சொல்லணும் அந்த கோவில் கருவறையில இருந்து. பட் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு கோயில்கள் வந்து எல்லாம் அந்த கொடிமரத்துக்கு மேலே ஒரு நிழல் விழா தெரியாது மக்களுக்கு, அந்த அளவுக்கு சில கோயில்களில் கட்டிட்டாங்க. அது என்ன விதிமுறையோ அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மையாலுமே இது என்ன புரிதல்னா, அந்த கொடிமரத்தை நட்டு சூரியனை நகர்வுகளை பார்த்து இந்த சமநாள் எடுத்து இந்த உத்தராயணம், தட்சிணாயணம் பார்க்கும்போது இந்த பருவநிலை காலங்கள், தைப்பொங்கல் இன்னைக்கு முக்கியமான இந்த தைப்பொங்கல்னால் என்ன அப்படின்னும் போது ஒரு விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நடு சமமாக ஒரு குச்சியோ இல்லை மொட்டை மாடியில் இந்த ஆண்டனா பைப்போ ஏதோ ஒரு அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டு சரியாக காலையில் ஒரு 7 மணி 6 மணி இல்லை காலையில் 10 மணி உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ, ஆனால் நீங்கள் என்ன டைம் விதிக்கிறீங்களோ அதே டைம் தான் ஒரு ஒரு காலகட்டங்களும் அடையாளம் குறிக்கிறதுக்கு சரியாக பொருள். மாறி மாறி செஞ்சிங்கன்னா அதோடைய நிழல் மார்க் பண்ணுறது உங்களுக்கு புரியாது. அப்போ அந்த ஒரு குச்சியை, அந்த ஒரு குச்சி இல்லை ஒரு பைப்பு, ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு அடையாளத்துக்காக சென்டர் கிழக்க நோக்கி நேராக பார்த்துக்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமநாள் நிழல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், கரெக்டாக சித்திரை 1 ஐப்பசி 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். சித்திரை 1ஆம் தேதி பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதே மாதிரி ஐப்பசி 1ஆம் தேதி பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இந்த 2 நாட்கள் மட்டும்தான் இந்த சமநாள். ஒரு வருடத்துக்கு 2 நாள் மட்டும்தான் வரும். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குச்சி இது வடக்காக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கார் இந்த சமநாளில். இந்த சமநாள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் சூரியன் இப்படி உதிக்கும் போது
கரெக்டாக உச்சிக்கு வந்து இந்த நிழல் வந்து இந்த சூரியனோட நிழல் வந்து கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த நிழல் வந்து நேராக போகும். அதே சித்திரை 2வது நாள், சித்திரை 3வது நாள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியிலேருந்து இந்த சூரியன் இந்த உத்தராயணன்றது வடக்கு நோக்கி போகும், இந்த பூமின்றது இந்த பக்கம் வரும். அப்போ பார்க்கும்போதுன்னா இந்த சூரியன் இங்கே வரும்போது இதோடைய குச்சியோட நிழல் இந்த பக்கம் விழும். அதே மாதிரி சித்திரை, வைகாசி, ஆணி இப்படி பார்க்கும்போது இந்த குச்சியோட நிழல் சூரியனுடைய இப்படி நகர்வு பார்க்கும்போது உத்தராயணம் இப்படி நகர்வு நடக்கும்போது இந்த குச்சியோட நிழல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பெருக்கல் மாதிரி விழும் இந்த நிழல். அதே மாதிரி இங்கே சித்திரை 1, வைகாசி, ஆணி, ஆடி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆடி முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த சூரியன் இங்கே இருந்த கடைசி நிழல், இந்த நிழல் இங்கே பூமியோட நிழல் மறுபடியும் இப்படி ரிட்டர்ன் வரும். இப்படி அது எப்படி வரும்னா சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆடி மாதம் புரிஞ்ச உடனே இந்த பூமி என்ன ஆகுன்னா இந்த சூரியனை திரும்பும். சூரியனை திரும்பும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆடி மாதம் காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன்னா இந்த 360 டிகிரியை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய இயற்கையை முதல்ல கற்றுக்க முடியும். அப்போ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு 30 நாளில் என்ன நடக்கும், என்ன விவசாயம் விளையும், என்ன சீசனு, சாமந்தி பூக்குமா, கீரை விளையுமா, காற்றடிக்குமா, என்ன பருவநிலை, என்ன கர்ப்போட்டம், இதெல்லாமே கவனிக்க முடியும். இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் ஒரு ஜோதிடன்றது போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த கதிர்வீழ்ச்சி இந்த பூமியில் விழும்போது மக்களுக்கு என்ன ஆகுது, இந்த பூக்களுக்கு, கீரைக்கு இந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து குறிஞ்சி பூ பூக்கும், இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? அப்போ அந்த கதிர்வீழ்ச்சிகளுக்கு இந்த பூமிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதை கேலண்டரில் பார்த்து கற்றுக்கலாமா, இல்லை நம்ம இயற்கையாக கற்றுக்கலாமா? இயற்கை நமக்கு சொல்லலையா? இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா? ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலையா எப்போ என்னன்றது? சரி, அந்த பேப்பரில் பார்க்குற கேலண்டர் சரியாக இருந்துச்சுன்னா பார்த்து நம்ம செய்யலாம். பட் ஆனால் மாறி இருக்கேன் அதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த சம நாள் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி மாதம் திரும்பும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மறுபடியும் இங்கே வரும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. இந்த தை கடைசியில் இந்த சூரியன் இந்த பக்கம் தட்சிணாயனம் போகும்போது ஐப்பசி 1லேருந்து தட்சிணாயனம் போகுது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. இந்த தை போனவுடனே மறுபடியும் இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த மழை காலம் அப்போது விவசாயிங்க அந்த விதைகளை அதுக்குள்ளே போட்டவுடனே எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. தேவையான விதைக்கு அந்த நீர் சத்து தேவையானதெல்லாம் கிடைக்கும். பூமியிலிருந்து அந்த வெப்பத்தன்மை கண்டிப்பாக கொடுக்கும்போது இந்த விவசாயத்துக்கு அந்த அறுவடை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதத்துக்கு மேலே இந்த அறுவடை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வெயிலும் அந்த ஈரப்பதம் ஆனது எல்லாமே இந்த வெயில் காலம் வந்தோடனே தான் அந்த ஈரப்பதம் தான் அந்த வெயிலுக்கு அந்த விதை செடி மறுபடியும் அந்த செடியிலேருந்து வந்த அந்த விதைகள் எல்லாமே அந்த உதிர்தல் கிடைக்கும். ஈரத்தன்மை இருக்கும்போது அந்த உதிர்தல் கிடைக்காது. அந்த தை பிறக்கும் போது வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தேவையான அந்த கதிர்வீழ்ச்சிகள் இந்த பூமி மேலே வெப்பம் ஸ்டார்ட் ஆகிற டைம். இந்த வெப்பம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் தை, மாசி, பங்குனி, மறுபடியும் சித்திரை. புரியுதுங்களா? அப்போ இந்த தையை எதனால் கொண்டாடுறோம்? தை 1 அப்படின்றத கொண்டாடுறோம். ஆனால் தை 1 பொங்கல் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதை நீங்கள் ஒரு வருட காலகட்டங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்லேயோ இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு அடையாளங்களை வச்சு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இது புரியும். நான் சொல்கிறத நம்பணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் போய் லைஃப்பில் போய் பார்க்கணும். அந்த நாளில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆமாம், இப்போது கேலண்டரில் எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்கிறாங்களே, பருவநிலை அதுக்கு தகுந்த மாதிரி மாறி தான் இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு புரியுது, நம்ம செக் பண்ணி பார்ப்போன்னு அந்த விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போய் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் ஒரு மாதங்களும் அந்த பருவநிலை காலங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இதை வச்சா தான் நீங்கள் அழகாகவே இந்த நிழலை குறித்து அந்த தன்மைகளை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம புரிஞ்சு ஒரு பண்டிகைக்கு கொண்டாடுறதோ இல்லை எந்த உணவுகள் எடுத்துக்கிறதோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா புரியும். இது நான் மறுபடியும் ஜோதிடத்தை எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் ஜோதிடத்தை எடுத்துகிட்டு வர்றது இப்போது இல்லை. இது பொதுமக்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லணுன்றதுதான் ரொம்ப அடிப்படையான எனக்கு ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஜோதிடம்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ளே போக முடியும். அப்போது அந்த ஜோதிடத்துக்குள்ளே போனோம்னா ஆடி மாதம் ஏன் கூழ் ஊற்றுறாங்க,
ஆடி மாதம் ஏன் கூழ் ஊற்றுறாங்க, ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்குள்ள ஆடி மாதன்றது சித்திரை மேஷராசி, வைகாசி ரிஷபராசி, ஆனி மிதுனராசி, ஆடி கடகராசி. இந்த கடகராசிக்குள்ள சனி என்ற நட்சத்திரம் இருக்குது. சனி பகவானோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம். பொதுவாகவே சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, அப்பம் பிள்ளைக்கு ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த சூரியனும் கடகராசிக்குள்ள பூச நட்சத்திரத்துக்குள்ள பயணம் பண்ணும்போது அதையோடைய கதிர்வீழ்ச்சி நம்ம பூமியில் படும்போது அதோடைய கதிர்வீழ்ச்சி நம்மளால் தாங்க முடியாது. கால்சியம் குறைபாடு வரும் நம்ம உடம்புல கால்சியம் குறைபாடு வரும். அந்த கால்சியம் குறைபாடுக்கு தான் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் கூழு ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு, கோயிலுக்குள்ளே இல்லை, கோயிலுக்கு வெளியே எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு கூழு ஊற்றுறாங்க. என்ன காரணம்? அந்த காரணம் என்னென்னா, இந்த கேழ்வரகு, இந்த ராகி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கூழ் ஊற்றி பொதுமக்கள் எல்லாருக்குமே குடிக்கும்போது அந்த சனியோட நட்சத்திரத்தை மேலே பயணம் பண்ணுற அந்த சூரிய பகவானுடைய கதிர்வீழ்ச்சி பூமி மேலே படும்போது ஹெல்த் இஷ்யூ வரும் பொதுமக்கள் எல்லாருக்குமே. இது ஜோதிடத்தில் இவங்களுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கு தான் இதுன்றது இல்லை, பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கணிச்சு வச்சுருக்காங்க. இந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ள ஒரு பண்டிகைகளுக்கும் காரணம் இருக்குது. தனிப்பட்ட ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்து சொல்கிறது அப்புறம். இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது என்னோடய ஐடியா. தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா நான் அதுவும் சொல்கிறதுக்கு ஐடியா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பொதுவாகவே 12 ராசி கட்டங்களுக்குள்ள சனி பகவான் எங்கே இருக்குது, எந்த ராசியில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ மேச ராசியில் சனி பகவான் இருக்கார். சித்திரை மாதம் சூரியன் அந்த இடத்துல வருதும். அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ வருமா, கால்சியம் குறைபாடு வருமானா வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சனி பகவான் ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்கா, ரிஷபத்தில் இருக்கா, மிதனத்தில் இருக்கா, கடகத்தில் இருக்கா, சிம்மத்தில் இருக்கா, கன்னியில் இருக்கா, துலாத்தில் இருக்கா, விருச்சிகத்தில் இருக்கா, தனுசில் இருக்கா, மகரத்தில் இருக்கா, கும்பத்தில் இருக்கா, மீனத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சனி பகவான் எங்கே இருக்கோ முதல்ல குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பயாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை என்னுடைய மூத்த சகோதரர்கள் பிரச்சனை அந்த ஒரு மாதத்தில் ஹெவியாக இருந்ததுங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல சூரியன் அந்த மாதத்தில் கோச்சார சூரியன் அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூத்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, இது எல்லாமே வரும் ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு. இது எல்லாமே நிறைய நான் ஆய்வு பண்ணியாச்சு. இது போய் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சொல்கிறதில்ல, அனுபவங்கள் மூலிமா உணருது ஜாதகம். அதுதான் நான் முதல்ல வந்து நான் ஜாதகத்தை பற்றி பேசக்கூடாது, முதல்ல பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த பண்டிகைகள் நம்ம ஏன் கொண்டாடுறோம், அதே மாதிரி தான் இப்போ கிரகணம் பிடிக்குது, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், ராகுக்கு எது பாம்பு வந்து பிடிக்கும் போது ஒரு கிரகணம் பிடிக்குது. அதோடைய கதிர்வீழ்ச்சி நம்ம மேலே படும்போது என்ன சொல்கிறோம், எல்லாம் வீட்டிலே இருங்க, கிரகணம் பிடிக்கிற அந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ வெளியே வராதிங்க, கோயிலெல்லாம் நட சாத்துருங்க. அப்போ நட திறந்த அந்த கிரகணம் முடித்த உடனே அப்புறம் கோயிலில் போய் கழிவு தள்ளுறது, வீட்டை கழிவு தள்ளுறது. அதே மாதிரி அன்றைக்கி சொன்ன வீடியோவில் தான் அந்த கதிர்வீழ்ச்சி, தப்பான கதிர்வீழ்ச்சி நம்ம மேலே பண்ணால் ஹெல்த் இஷ்யூ வரும் உடல் ரீதியாக. அதுக்கு தான் முன்னோர்கள் எல்லாமே சந்திர கிரகணம் பிடிக்குதா, சூரிய கிரகணம் பிடிக்குதா, ஒரு புள்ளதாச்சி ஒரு கர்ப்பவதியாக இருக்கிற பெண்களுக்கு கூட தர்பம் எடுத்து அதுக்கு பரிகாரம் தான். பரிகாரம்லாம் இல்லாமல் இல்லை, அந்த கதிர்வீழ்ச்சி நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை. ஒரு பசி எடுக்குது, அதுக்கு என்ன பரிகாரம், சாப்பிடணும். தாகம் எடுக்குது, அதுக்கு பரிகாரம் தண்ணி குடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதிர்வீழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் இந்த பூமி மேலே படும்போது ஹெல்த் இஷ்யூ வருது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னன்றது தான் முன்னோர்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுங்க. ஏன்னா சூரியன் வந்து சனி நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணும்போது இந்த பூமி மேலே மக்களுக்கு தாங்க முடியாத அந்த கதிர்வீழ்ச்சி படும்போது ஹெல்த் இஷ்யூ வரும். அதெல்லாம் உண்மை. அது ரொம்ப சயின்டிஃபிக்காக நீங்கள் பாருங்கள், ஆய்வு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜோதிடருக்குன்னு இல்லை, பொதுமக்கள் நீங்களே ஆய்வு பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கட்டை எடுத்துக்கோங்க. ராசிக்கட்டை எடுத்து சனி பகவான் எங்கே இருக்கான்னு பாருங்கள். அந்த சனி பகவான் மேலே கோச்சார சூரியன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு அந்த மாதத்தை தமிழ் மாதத்தை எடுத்துக்கோங்க. சித்திரையா, வைகாசியா, ஆனியா, ஆடியான்றதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே ஜாதக கட்டங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஜாதக கட்டங்கள்ன்றது 2ஆம் பட்சம். முதல் விஷயம் இந்த இயற்கை வாணிகள், இதை பார்த்து தான் நமக்கு ஜாதகங்களை கணிச்சாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ நமக்கு கார்த்திகை தீபம்னா என்ன, இந்த கற்போட்ட காலங்கள்னால் என்ன, இந்த கடக சங்கராந்தி, மகர சங்கராந்தினா என்ன, நம்மளுடைய இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுற விசேஷம். அதே மாதிரி நமக்கு புதன் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணியில் வந்து உச்சமாகிறாரு. அப்போ அதில் ஏன் அந்த ஆயுத பூஜை வச்சுருக்காங்க? படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், டேலண்ட்டு. புதன்றது ஒரு டேலண்ட்டு. அப்போ ஏன் அந்த கண்ணியில் வந்து புதன் உச்சமாகிற வீடு, அந்த இடத்துல ஏன் விஜயதசமி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது? அப்போ அந்த காலகட்டங்களில் நமக்கு ஏன் அந்த கொள்ளுக்கட்டெல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே எள்ளு அதுக்குள்ளே வச்சு நமக்கு உணவாக அந்த பண்டிகையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 360 டிகிரியில் முதல் விஷயம் பொதுமக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த இயற்கையை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த இயற்கை நம்ம பூமிக்கு நமக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குது, எப்போ அந்த தவறுதலான நேரங்கள் வரும்போது நம்ம எந்த உணவை சாப்பிட்டுக்கணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா நம்ம வந்து தைப்பொங்கல் வந்து முடிஞ்சு போன தைப்பொங்கலை கொண்டாடிட்டுருக்குறோம் இன்றைக்கி. இது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு என்னுடைய விருப்பம். இது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களை போடுவேன். இதில் வந்து வானியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். நான் நிறைய அஸ்ட்ராலஜர் படிச்சிருக்கேன். எந்த அஸ்ட்ராலஜி நான் படிச்சிருந்தாலும் அது அனுபவத்தில் நான் பார்க்காம நம்ப மாட்டேன். அது எந்த டீச்சர்ஸ், எந்த வாத்தியார், எந்த குருமார்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருமே மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். எந்த ஜோதிட முறைக்கு போனாலுமே சரி, படிச்சுட்டு நீங்கள் போய் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே எனக்கு நிறைய குருமார்கள் வந்து உதவி இருக்காங்க. அதை நான் பார்க்கும்போது தான் இயற்கை கவனிக்கணும், இந்த ஜாதகங்களை கற்றுக்கும் போது தான் இந்த இயற்கை கவனிக்கணும், இயற்கை அப்படிலாம் இருக்கா, எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நிறைய பொக்கிஷங்கள் எல்லாமே ஒன்று வெளிப்படுது. இது நீங்கள் எல்லாருமே பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது என்ன நடக்குது, ஏது நடக்குது. நான் ஒரு கிரகங்களை பற்றியோ, கிரக இணைவுகளை பற்றியோ, ஒரு ஜாதகங்களை பற்றியோ, இந்த இயற்கைகளை பற்றியோ, அந்த பண்டிகைகளை பற்றியோ அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த அந்த எடிட் பண்ணுறது இதெல்லாமே எனக்கு தெரியாது. இதெல்லாமே எனக்கு வந்து புதுசு. எனக்கு ஆய்வுகள் தான் பண்ண முடியுதே தவிர இந்த டெக்னிக் நாலேஜ் வந்து எனக்கு அவ்வளோவா இல்லை. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும், இல்லை நானும் இவர் சொல்கிற விஷயம் எனக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். இது என்னென்னா ரொம்ப ஒரு இந்த மோடி மஸ்தான் வேலைகள் எல்லாமே இல்லை, லைவாக எல்லாருமே பார்த்து அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வானிலையும் இந்த ஜோதிடமும் ரொம்ப முன்னோர்கள் வந்து அற்புதமாக கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஞானிகள் அவங்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 சும்மா தெரிஞ்சாலே எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் இது வந்து கிடையாது, ரொம்ப அற்புதமான ஒரு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இதை அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பதிவு பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.